ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொரி அரிசி வறுக்க போகிறோம். எப்படி வறுக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்னா நல்லா பொறுன்னு வறுத்துடும். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த அரிசியை இதில் கொட்டணும். கொட்டிட்டு நம்ம வந்து கரண்டியை யூஸ் பண்ணக்கூடாது. கரண்டியை நம்ம யூஸ் பண்ணோம்னா கல் மாதிரி வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டி, மரக்கரண்டியோ இல்லை இந்த மாதிரி கம்பில் இருக்கிற கரண்டியோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணோம்னா நல்லா பொறுன்னு வறுக்கணும். கரண்டி யூஸ் பண்ணோம்னா வெம்மாவு பட்டு போகிற மாதிரி அப்படியே கல்லாயிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. நல்லா அழகாக மொறுன்னு நல்லா குண்டாக இருக்குது. இது வந்து ரேஷன் அரிசி தான் நமக்கு சுட்டுருச்சு. ரேஷன் அரிசி தான் இது வந்து குண்டு அரிசி. ரேஷன் அரிசியில் குண்டு அரிசி நமக்கு சும்மா நம்ம வாய் இருக்காது, ஏதாச்சும் சாப்பிட சொல்லணும். அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு பொரி அரிசி சாப்பிடணும் போல் தோணுச்சு. அதனால் ரெண்டு வறுத்துருக்கேன். நம்ம ஒரு டம்ளருக்கு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயோ இது ஊற்றினோம்னா நல்லா பொறுன்னு வறுக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். இந்த பாருங்கள் நல்லா வறுத்துருச்சு. நம்ம கரண்டி போடுறதோட இந்த கட்டையை போட்டு வறுத்தா தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா வறுக்காமல் முழுசாக இருக்கும். அது ரேஷன் அரிசியில் இப்போ செவிட்டு அரிசின்னு ஒன்று சேர்க்குறாங்க. அது நமக்கு வந்து உடம்புக்கு நல்லது. அந்த அரிசி நம்மளால் அது இட்லியில் போடுறதுனாலையோ இல்லை நம்ம வெறும் வாயில் சாப்பிட்றதுனாலையோ இல்லை வறுத்து சாப்பிட்றதுனாலையோ நல்லது தான். இதே மாதிரி உங்களுக்கும் வறுக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி இந்த டிப்ஸில் வறுத்து சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.